மதீனா சாசனம் அமைய பெற்றது. அதனால் தான் மதீனாவில் வாழ்ந்தவர்கள் விரோதிகளாக குரோதத்தோடு பகைமையோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு என்றால் எங்கு ஒரு சகோதரனை கண்டாலும் ஆற தழுவி கட்டி அணைத்து முசாஃபஹா செய்து அவர்களுடைய இன்பங்களையும் சந்தோஷத்தையும் கவலைகளையும் துக்கங்களையும் ஒருவர் மற்றவரோடு பரிமாறிக் கொள்ளுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு என்ன உறவு முறை தெரியுமா? அவன் சகோதரன் என்று சொன்னார்கள். அதனால் தான் காசாவிலே அடிபட்டு காயப்பட்டு இரத்தம் சிந்தக்கூடியவர்களுடைய படத்தை, போட்டோவை, வீடியோவை பார்க்கிற போது எங்களுடைய உள்ளம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய உடல் அசைந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு கவலை ஏற்படுகிறது. என்ன தெரியுமா? அதுதான் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். உலகத்தின் எப்பாகத்தில் ஒரு முஸ்லிம் துன்பப்பட்டாலும் அது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தும், அது துன்பத்திற்கு உள்ளாக்கும். அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் கண் முன்னால் இல்லாத எங்கோ வாழுகின்ற ஒரு முஸ்லீமுடைய துன்பத்தை போக்குவதற்காக யார் ஒருவர் துஆ செய்கின்றாரோ அவருக்கு கிடைக்கின்ற அனைத்து பலாபலன்களையும் அல்லாஹு தஆலா கேட்கின்ற இவருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றார் என்று சொன்னார்கள். எப்போது நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் எங்களுக்காக மாத்திரம் கேட்கக்கூடாது. நமது நாட்டிலேயாக இருக்கலாம், அண்டை நாட்டிலே வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம், பிற நாடுகளிலே வாழுகின்ற மக்களாக இருக்கலாம், சிரமத்திற்குள் வாழுகின்ற இஸ்லாமிய உலகத்திலே வாழுகின்ற கிழக்காசிய நாடுகளிலே வாழுகின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம், வளைகுடா பிரதேசங்களிலே கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழுகின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம். யார் ஒருவர் துன்பத்திற்கு ஆளாகினாலும் எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய துஆ அவர்களுக்காக இருக்க வேண்டும். எப்படி? யா அல்லாஹ் அவர்களுடைய சிரமங்களையும் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஆபத்தான சவால்களையும் அவர்களுக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை உயிராபத்துக்களையும் யா அல்லாஹ் நீக்கி ஒரு சலாமத்தான ஒரு மன நிம்மதியான வாழ்வை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பாயாக என்று நாம் எங்கிருந்தாலும் அவர்களுக்காக துஆ செய்கிற போது அல்லாஹு தஆலா அவ்வாறான சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள் எங்களுக்கு வராமல் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அதனால் தான் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்ற முஸ்லிம்களுக்காக நீங்கள் துஆ செய்தால் உங்கள் தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஐங்கால தொழுகைக்கு பின்னாலும் சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் எல்லா நிலைகளிலும் நாங்கள் துஆ கேட்கின்றோம். துஆ கேட்கின்ற போது இரண்டு துஆக்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒன்று, அல்லாஹும்ம இஷ்ஃபி மர்லானா வ மர்தல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, பிணியோடு கஷ்டத்தோடு துன்ப துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நிவாரணம் கொடுத்து ஷிஃபாவை கொடுத்து அவர்களை சுகப்படுத்துவாயாக என்று எங்கோ ஒருவர் நோயாளியாக வாடும் வீடுமாக சுற்றி கொண்டிருப்பவருக்காக நாங்கள் அவருக்காக துஆ செய்கிற போது அந்த நோய்கள் எமக்கு வராமல் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ நோய் வந்து விட்டால், எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, நெருக்கமான ஒருவருக்கு நோய் வந்து விட்டால் நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், நிம்மதியெல்லாம் இழந்து விடுகின்றோம். ஆனால் எங்கோ ஒருவருக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது, அல்லது அயல் வீட்டுக்காரர் என்னுடைய உறவினராக இல்லாமல் இருப்பார், என்னுடைய சொந்தம் இல்லாமல் இருப்பார், அவர் பல நாட்களாக நோயாளியாக இருப்பார், வருத்தத்தோடு வலிகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார், 3 நேரங்கள் சாப்பிடுகிறாரோ இல்லையோ வைத்தியர்கள் எழுதி கொடுத்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் அவர்கள் குடிப்பார்கள், உண்பார்கள். ஆனால் அவர்கள் நோயாளியாக இருந்தால் கூட நாம் அதை பெரிதாக அலட்டிக் கொள்வது கிடையாது. அதனால நாங்கள் எங்களுடைய துஆக்களிலே கேட்க வேண்டும், அல்லாஹும்ம இஷ்ஃபி மர்தானா வ மர்தல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அந்த நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று மற்றவர்களும் என்னுடைய சகோதரர்கள் என்ற உணர்வோடு அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்ஸ்.
ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் 5 இருக்கின்றன என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிம் தனக்காக மாத்திரம் வாழக்கூடியவனாக அவன் வரவில்லை, வாழக்கூடாது. ஒரு செல்ஃபிஷாக ஒரு சுயநலத்திற்காக வாழக்கூடியவனாக ஒரு மனிதன் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் அவன் மற்றவர்களுடைய நலனிலும் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதில் ஒன்று என்ன, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு முஸ்லிம் உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லிவிட்டால் அந்த முஸ்லிமான சகோதரனுக்கு நாங்களும் அதே போல முழுமையான முறையிலே பதில் சொல்ல வேண்டும். வ அலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்லுவது சுன்னா, பதில் சொல்லுவது வாஜிப், கட்டாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த சலாம் தான் எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மீடியா ஊடகமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் நான் ஒருவருக்கு சலாம் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து செல்லுகின்றேன் என்றால் எங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவு உண்டாவதற்கு அது காரணமாக அமையும். ஒரு உதாரணத்தை பாருங்கள். எனக்கு நன்றாக தெரிந்த ஒருவர், என்னுடைய குடும்ப உறவினர் ஒருவர், ரோட்டிலே நான் அவரை காணுகின்றேன் அல்லது ஒரு மஸ்ஜிதிலே அவரை காணுகின்றேன். நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவரை பார்த்து நான் சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டு சென்றால் அவர் என்னை பற்றி எவ்வளவெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார். ஏன் என்ன முகத்தை பார்க்கவில்லை, ஏன் அவர் எனக்கு சலாம் சொல்லவில்லை, நான் அவருக்கு என்ன செய்தேன்? இப்படி பல சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் நான் சலாம் சொல்லாமல் செல்லுவது. இதன் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? எங்களுக்கு மத்தியிலே இருந்த நெருக்கம், ரிலேஷன்ஷிப், உறவு விரிவடையும். எங்களுக்கு மத்தியிலே குரோதம் உண்டாகும். சந்தேக கண்கொண்டு நான் அவரை பார்ப்பேன். பார்க்கின்ற போது ஒரு ஜனாசா வீட்டிலே அவர் என்னை பார்க்க மாட்டார், நான் அவரை பார்க்க மாட்டேன். ஒரு கல்யாண வீட்டிலே ஒரு வலீமாவுக்கு சென்றால் கூட அவரும் நானும் நேருக்கு நேராக முகத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் அவர் அங்கால் முகத்தை திருப்பி கொண்டு செல்லுவார், இவர் இங்காலை முகத்தை திருப்பி கொண்டு செல்லுவார். இது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? லட்சக்கணக்கிலே கொடுக்கல் வாங்கலிலே செய்த மோசடியா, ஏமாற்றா, துரோகமா? இல்லை, என்றோ ஒரு நாள் சலாம் சொல்லாமல் சென்றதுதான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும், ஒரு விஷயத்தை, ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அந்த அமலை நீங்கள் செய்வீர்களேயானால் தஹாப்பூன், ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு வைப்பீர்கள், மஹப்பத்தாக நடந்து கொள்வீர்கள். அது என்ன தெரியுமா? அப்ஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்லுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் அன்பு வெளிப்படும், அன்பு அதிகரிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, யாராவது ஒருவர் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்வது கட்டாய கடமையாகும். சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற இரண்டாவது ஒரு அமல் தான், ஒருவர் அச்சின்னு தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது கட்டாய கடமை. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பதில் உரைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று அவருக்காக துஆ செய்ய வேண்டும். இதன் மூலமாக சகோதரத்துவத்தை நாங்கள் வலியுறுத்தி இந்த உலகத்திலே உறுதியாக்கி கொள்வதற்கான வழியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தும்மலை கூட சமூக ஒற்றுமைக்கான காரணமாக எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கின்ற போது 2 சஹாபாக்கள் ஒன்றாக நபிகளாரோடு உட்கார்ந்திருந்தார்கள். அந்த வேளையிலே ஒரு சஹாபி தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று மற்றவர்களுடைய காதுக்கு கேட்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். பக்கத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று தும்மியவருக்காக துஆ செய்தார். சற்று நேரம் கழித்து பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு நபி தோழர் தும்மினார். அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லவில்லை. இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த சஹாபி நபிகள் இடத்திலே கேட்டுவிட்டார், நபியே நாயகமே,
அந்த மனிதர் தும்மினார், அவருக்காக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னீர்கள். நானும் தும்மினேன், எனக்காக நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லி துஆ செய்யவில்லையே, ஏன் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தும்மிய ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் மாத்திரம்தான் அவருக்காக மற்றவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். யார் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறவில்லையோ அவருக்காக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லாதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்த்தீர்களா? ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை என்னை விட அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புவதற்கான பிரதான அடையாளமாக ஒரு மனிதன் தும்மினால் கூட யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று நீங்கள் அவருக்காக பிரார்த்தியுங்கள். உள்ளத்தால் மனமாற வாய் நிறைய அந்த வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தியுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் உண்டாகும், உங்களுக்கு மத்தியிலே விரோதம் களைந்து எறியப்படும், பகைமை இல்லாமலாகும், நீங்கள் சந்தோஷமாக சகோதரர்களாக வாழ்வீர்கள் என்று உறவினர்களை சேர்ந்து வாழ்வதற்கான சகோதரத்துவத்தை வலுப்பெற செய்வதற்கான இரண்டாவது காரணமாக சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவர் நோயாளி ஆகிவிட்டால் உங்களுடைய அடுத்த வீட்டுக்காரர் அல்லது ஒரு முஸ்லிமான சகோதரர் 5 நேரம் தொழக்கூடிய ஒருவர் சில நாட்களாக நீங்கள் அவரை மஸ்ஜிதிலே காணவில்லை, அந்த மனிதரை பற்றி நீங்கள் விசாரிக்கின்றீர்கள். அவருக்கு சுகம் இல்லை, வார்டில இருக்கிறார் அல்லது வீட்டில இருக்கிறார், அவருக்கு மஸ்ஜிதுக்கு வர முடியாது, அவர் நோயாளியாக இருக்கிறார் என்ற செய்தி வந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடன் பிறந்த சகோதரனுக்கு நோய் வந்ததை போல அவருக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும், அவருடைய வீடு சென்று அவருக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், மூன்றாவதாக அவருடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் சென்று அவரை நலம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இந்த மூன்றும் செய்வது உங்களுடைய கடமை என்று சொன்னாங்க. இயாதத்துல் மரீத், ஒரு நோயாளியை நோய் நலம் விசாரிப்பது ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நோயாளியை நலம் விசாரிப்பதால் கிடைக்கின்ற நன்மைகளோ ஏராளம். சிலவற்றை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நன்மைகள் தெரியாமலோ என்னவோ நம்மில் பல பேர் அதை இழந்து விடுகிறார்கள், அந்த நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். சொன்னாங்க நபிகளார் அவர்கள், யார் ஒருவர் காலை நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனை நோய் நலம் விசாரிக்க செல்லுகிறாரோ மாலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். மாலை நேரத்தில் யார் ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுகின்றாரோ மறுநாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிழைபறுக்க தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 70,000 மலக்குகளுடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறான்? ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனை நலம் விசாரிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நோயாளி கிட்ட போனா போய் பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடக்கூடாது. அவருக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து அவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு சஹாபிக்கு அருகாமையில் சென்றார்கள். அவருடைய தலையை தடவினார்கள். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், ஆறுதல் படுத்தினார்கள். உங்களுக்கு வந்திருக்கிற நோய் இலகுவான நோய்தான், கவலைப்படாதீர்கள், அந்த நோயை அல்லாஹ் குணமாக்குவான், இலேஷாக்குவான், நான் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு நோயாளிக்கு பக்கத்தில் நலம் விசாரிக்க சென்றவர் தாமதித்து இருக்கும் நேரம் வரைக்கும் அவர் சுவர்க்கத்தின் கனிகளையும் பழங்களையும் பறித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளார் அவர்கள் மதீனாவிலே வாழுகிற போது நபிகளார் அவர்களுக்கு பல ஊழியர்கள் இருந்தார்கள், வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு நன்முஸ்லிம் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு வாலிபனும் நபிகளாருடைய சேவண்டாக இருந்தான் மதீனாவில்.
சில நாட்களாக நபிகளாரை அவன் பார்க்க வரவில்லை. நபிகளார் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், அந்த வாலிபனை காணவில்லையே, என்ன காரணம்? அவனுக்கு சுகம் இல்லையா ரசூலல்லாஹ்? அவனுடைய வீடு மதீனாவின் எல்லையிலே தூரத்திலே இருக்கிறது, அவனால் வர முடியாது, அந்த அளவுக்கு வருத்தத்திலும் வலியிலும் இருக்கிறான். சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரனை, ஒரு நன்முஸ்லிமான தன்னுடைய சேவண்டை பார்ப்பதற்காக தன்னுடைய சஹாபா தோழர்களை அழைத்துக் கொண்டு அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அவனுடைய வீட்டுக்கு அருகாமையிலே போய் அவனுக்கு அருகாமையிலே போனார்கள். அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், யா ஃபுலான் அஸ்லிம், வாலிபனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளேன் என்று நோயோடு படுத்துக் கொண்டிருக்கிற அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள். அந்த வாலிபன் தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்க்கிற போது தந்தை சொன்னார், ஏற்றுக்கொள் என்று சகிக்கனை கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்ற இடத்திலே ஷஹாதா கலிமாவை சொல்லி அவனை முஸ்லிமாக மாற்றி விட்டார்கள். அதற்கு பிறகு அவனுடைய நெற்றியிலே நபிகளார் அவர்கள் கை வைத்தார்கள். அவனுக்கு வந்திருக்கிற நோய் குணமடைவதற்காக துஆ செய்தார்கள். ரப்பன்னாஸ் அத்ஹிபில் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த துஆ புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 தடவைகள் இந்த துஆவை ஓதினார்கள். அந்த வாலிபன் குணமடைந்தான். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் மதீனா ரசூலுல்லாஹுடைய மதீனா முனவ்வராவை நோக்கி வந்தான். இவ்வளவு நாட்களாக மாற்று மதத்தில் இருந்தவன் இப்போது நபிகளாருக்கு பின்னால் நின்று முஸல்லாவில் தொழுகின்ற முஸ்லிமாக மாறிவிட்டான். பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூக ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக பாரியதோர் முயற்சி செய்யவில்லை. சுகம் விசாரிக்க சென்றார்கள். அது அவருடைய உள்ளத்தை அப்படியே கவர்ந்தது. எங்களுடைய அயல் வீட்டிலே வாழக்கூடியவர்கள் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிமான எமது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எம்முடைய உறவினர்களும் அல்ல, முஸ்லிமும் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்த யாரோ ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் மனிதன் என்ற அடிப்படையிலே அவனுக்கு ஏதாவது துன்ப துயரங்கள் ஏற்பட்டு விட்டால், அவனுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அவனை நலம் விசாரிக்க வேண்டும், அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அவருக்கு ஏதாவது உதவி தேவை என்றால், பண உதவி தேவை என்றால் நிதியுதவி கொடுத்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பண உதவியும் தேவைப்படாது. உங்களுடைய கனிவான, அன்பான, ஆறுதலான வார்த்தைகள் அவர்களுக்கு தேவைப்படும். ஆறுதலான சில வார்த்தைகள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சகோதரத்துவத்தை வைத்திருக்கின்றான். இயாதத்துல் மரீத், ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதிலே சகோதரத்துவம் உண்டாகும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது செய்யாததன் காரணமாகத்தான் இன்று அந்த சகோதரத்துவத்தில் ஒற்றுமைக்கு பதிலாக விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ பல மக்கள் எத்தனையோ நாட்களாக முகத்தை பார்க்காமலும் காணாமலும் சந்திக்காமலும் அன்பான வார்த்தைகளை பேசாமலும் அவர்கள் விரிவடைந்து விரிசலாகி அவர்களுடைய குடும்ப உறவுகள் சிக்கலாய் போயிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவ்வாறாக அன்பாக பார்க்காமலும் பேசாமலும் இருப்பதுதான். எத்தனையோ மக்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். பல நாட்களாக நான் வைத்தியசாலையில இருந்தேன், உங்களால் வந்து பார்க்கத்தான் முடியவில்லை, ஒரு போன் போட்டு ஒரு 2 வார்த்தை கேட்பதற்குமா உங்களால் முடியாது. இந்த குறைகள் இந்த சமூகத்திலே பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய குடும்ப உறவினர்களோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தால்தானே மற்றவர்களை பற்றி சிந்திக்க போகின்றோம். குடும்பத்தையே நாம் கவனிக்காமல் இருக்கிற போது மற்றவனை பார்த்தா நாங்கள் கவலைப்பட போகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற அடுத்த முக்கியமான அமல் தான் நோயாளியுடைய விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக சொன்னாங்க, அந்த நோயாளி மௌத்தாகிவிட்டால், அந்த நோய் நாளுக்கு நாள் கூடி அதிகரித்து தீவிரமாகி கடைசியிலே அந்த நோயாளி மரணித்து விட்டால், இத்திபாஉல் ஜனாயிஸ், அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவுடைய கடமைகளை செய்யுங்கள். அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு மத்தியில் அன்பு வலுப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
உங்களுடைய சகோதரத்துவத்தை ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதனால் நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? குடும்பத்தில் நெருக்கமான உறவினர்கள் யாராவது வபாத்தாகினால் மாத்திரம் நாம் சென்று அப்படி முகத்தை காட்டிட்டு ஓடி வரக்கூடியவங்களாக இருக்கிறோம். முகத்தை காட்டுவதல்ல ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 3 இருக்கிறது. முக்கியமாக முதலாவது, அந்த ஜனாசாவுடைய தொழுகையிலே நாம் பங்கு பற்ற வேண்டும். இரண்டாவது, ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற கபர் வரைக்கும் சென்று நல்லடக்கத்திலும் நாம் ஈடுபட வேண்டும். மூன்றாவது, ஜனாசாவுக்காகவும் ஜனாசாவுடைய வீட்டுடையார்களுக்காகவும் துஆ செய்ய வேண்டும். இந்த 3ம் ஒரு ஜனாசாவுக்கு பிரதானமாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். இதை நீங்கள் செய்து பாருங்கள். காலியிலே வாழ்கிறீர்கள், தெஹிவலையிலே ஒரு ஜனாசா என்றால் உங்களுடைய குடும்ப உறவினருடைய ஜனாசா என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய ஆபீஸ் வேலைகளை முடித்து விட்டுவிட்டு, எந்த காரியமாக இருந்தாலும் விட்டுவிட்டு ஜனாசாவுக்காக செல்லுகிறீர்கள். நாளை காலை 10 மணிக்கு தெஹிவல பள்ளியில ஜனாசா எடுக்கிறார்களாம் என்றால் நீங்கள் சுபஹ் தொழுதுட்டே செல்லுகின்றீர்கள். சென்று ஜனாசா தொழுகையிலே பங்கு பெற்றுகிறீர்கள். அதே போல ஜனாசா நல்லடக்கத்திலே பங்கு பெற்றுகிறீர்கள். ஜனாசாவுக்காக துஆ செய்கிறீர்கள். அல்லாஹும்ம ஃகிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு. காலியில் இருந்து தெஹிவலைக்கு வந்து அவருக்காக துஆ செய்கிறீர்கள். யா அல்லாஹ், இந்த ஜனாசாவுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. குடும்ப உறவினர்கள் நிற்பார்கள். வாப்பா மௌத்தாகினா மகன் கவலையோடு நின்று கொண்டிருப்பான். அவனுடைய கையை பிடித்து அஅலமல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாஅக் வ கஃபர லிமையிதிக். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தகப்பனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களுக்கும் அவருக்கும் அல்லாஹ் தஆலா மகத்தான கூலியை கொடுப்பானாக. பொறுமையோடு இருங்கள் என்று அந்த ஜனாசாவுடைய குடும்ப உறவினர்களுக்கு நாம் சலாம் சொல்லுகின்ற போது அவன் மௌத்தாகின்ற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டான். நீங்கள் காலியில் இருந்து தெஹிவலைக்கு சென்று அந்த ஜனாசாவுடைய கடமையிலே கலந்து கொண்டீர்களே, ஜனாசாவுக்கு தெரியாவிட்டாலும் ஜனாசாவுடைய உறவினர்கள் உங்களை மறக்கவே மாட்டார்கள். குடும்பத்திலே நினைவு வைத்துக் கொள்ளுவார்கள். மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள், என்னுடைய தந்தையுடைய ஜனாசாவிலே, என்னுடைய தாயினுடைய ஜனாசாவிலே இவர் வந்தார், கலந்து கொண்டார் என்று அவர்களும் கல்வில நிறைய வைத்துக் கொள்ளுவார்கள். உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வலுப்பெறும், அன்பு நிலைத்திருக்கும். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் பிணக்குகள் வரமாட்டாது. இது ஒரு பக்கத்தில் இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் இப்படி ஜனாசாவுடைய கடமைகளை செய்கின்றாரோ மதீனத்துடைய மண்ணை அலங்கரிக்கின்ற அந்த உஹது மலைகளுடைய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜனாசாவுடைய தொழுகையில கலந்து கொண்டால் ஒரு கீராத்துடைய ஒரு உஹது மலை அளவு நன்மை. நல்லடக்கத்திலும் அவர் கலந்து கொள்ளுகின்றார். 2 கீராத்துடைய நன்மைகள் கிடைக்கும் என்று, 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஜனாசாவுக்காக நீங்கள் துஆ செய்தால், நாம் எப்படி மற்றவர்களுடைய ஜனாசாவுக்காக துஆ செய்தோமோ அதே போல நாளை ஒரு நாள் நம்முடைய ஜனாசாவிலும் அல்லாஹு தஆலா பல நூற்றுக்கணக்கான சாலிஹான மக்களை அல்லாஹ் அழைத்து வந்து நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை, சாலிஹான நல்ல உள்ளங்களை அல்லாஹு தஆலா நமக்கு சாட்டி வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு ஜனாசாவுக்குரிய கடமைகளை செய்யுங்கள், இது உங்களுடைய உறவு வலுப்பெறுவதற்கு காரணமாக அமையும். மட்டுமல்ல, உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வலுப்பெறும், அது உறுதியாகும், உங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான அடுத்த முக்கியமான ஒரு காரணிதான் தஅவத்துல் மظلوم. அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுக்கு எந்நேரத்திலும் அவன் உங்களிடத்தில் உதவி கேட்டு வந்தால் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவன், அநீதிக்கு உள்ளாகியவன், அவன் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுகின்றேன், ஓரிடத்திலே நான் வேலை செய்தேன், அதற்கான முறையான என்னுடைய சம்பளம் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய ஊருக்கு செல்வதற்கு பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது வீட்டிலே மனைவி பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கிறார்கள், மருந்தெடுப்பதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறேன்,
அல்லது நானும் என்னுடைய பிள்ளைகளும் பசியோடு இருக்கின்றோம், அல்லது வீட்டுக்காக நான் வாங்கிய பொருட்களுக்காக நான் ஒரு கடனாளியாக இருக்கின்றேன், அந்த கடனை நான் திரும்ப கொடுக்க வேண்டும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரு அநியாயத்துக்குள்ளாகிய ஒரு மனிதன் உங்களிடத்தில் வெட்கத்தை விட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உதவி கேட்டால் மதம் பார்க்க கூடாது, மார்க்கம் பார்க்க கூடாது, மொழி பார்க்க கூடாது, பிரதேசம் பார்க்க கூடாது. யாராக இருந்தால் என்ன, மனிதன் என்ற அடிப்படையிலே நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள், இது உங்கள் மீது கட்டாய கடமை என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் மூலமாக நல்லிணக்கம் உருவாகும். சகஜீவன என்ற நல்லிணக்கத்தை இந்த சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். பெருநாள் காலங்கள் வருகிற போது, ரமலானுடைய காலங்கள் வருகிற போது, எங்களுக்கு சந்தோஷமான இப்படியான மீலாது தின நாட்கள் வருகிற போது எங்களுடைய சந்தோஷங்களை, எங்களோட சதக்காக்களை, எங்களோட தர்மங்களை நாங்கள் மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், இனம் பார்க்காமல், பாகுபாடின்றி எங்களுடைய சந்தோஷத்தை, எங்களுடைய ஹதியாக்களை அவர்களுக்கு கொடுத்துதவுவது இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கமாகும். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கின்றான். சில வேளைகளில் முஸ்லிம்களோடு மாத்திரமல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்களோடு நீங்கள் நல்லுறவை பேணுகிற போது உங்களுக்கு மத்தியில் அன்பை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி அவருடைய கல்வில நல்லெண்ணங்கள் உருவாகும் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் சொன்னேனே, நபிகளாருடைய சேவன்டாக இருந்த ஊழியன் மாற்று மதத்தை சார்ந்தவன், நபிகளாருக்கு வேலை செய்து கொடுக்கக்கூடியவன். நபிகளார் அவர்கள் ஏன் அவருடைய வீட்டுக்கு தேடி செல்ல வேண்டும், அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும்? அது அவனுடைய உள்ளத்தை அப்படியே கவர்ந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபியே என்னை நலம் விசாரிப்பதற்காக வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்ற நல்லெண்ணத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். கடைசியில் அந்த குடும்பமே இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக அமைந்து விட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விடயங்கள், எங்களோட அஹ்லாக்குகளை, நற்குணங்களின் மூலமாக இவ்வாறான சமூக மாற்றங்களை நாம் உருவாக்கி கொள்ளலாம். இதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை வலியுறுத்தி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', மனிதர்களோடு சேர்ந்து வாழாமல் யார் ஒருவன் பிரிந்து வாழ்கின்றானோ, மக்களோடு ஒட்டி வாழ்வது கிடையாது, மக்களோடு சேர்ந்து வாழ்வதே அவனுக்கு பெரிய எலர்ஜிக்காக ஆகிவிட்டது. சில மக்களை பாருங்க, எப்போதுமே பிரிஞ்சு ஓரமா தான் இருப்பாங்க. கல்யாண வீடா இருந்தாலும் சரி, ஜனாசா வீடாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய இடங்கள் இல்லை. அவங்க ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, தன்னந்தனியாக ஓரமாய் கொண்டே இருப்பாங்க, மக்களோடு சேர மாட்டார்கள். எப்போது பார்த்தாலும் குடும்பத்தையும் உறவினர்களையும் நண்பர்களையும் துண்டித்தே வாழ்வார்கள். இவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவினர்கள், மக்களை யார் பிரிந்து வாழ்கின்றார்களோ, கோபித்து வாழ்கிறார்களோ, இவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், முஃமின்களான ஆண்கள் அனைவரும் மற்ற முஃமினுக்கு சகோதரனாக இருக்கின்றான். அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். அரபியை விட, அஜமியை விட அரபி சிறந்தவன் அல்ல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அக்ரமக்கும் அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் தக்வா என்கின்ற இறையச்சம் உடையவர் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். ஆக மொத்தத்தில் அரபியை விட அஜமி தாழ்ந்தவனும் அல்ல, அதே போல பணக்காரர்களை விட ஏழைகள் தாழ்ந்தவர்களும் அல்ல. யாருடைய கல்விலே தக்வா என்கின்ற இறையச்சம் இருக்கிறதோ அவரே உங்களில் சிறந்தவர், மாண்பாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக 2 நாட்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒன்று திங்கட்கிழமை, மற்றொன்று வியாழக்கிழமை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னா யௌமுல் இஸ்னைன் வ யௌமுல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும்
சுவனத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்படும். அல்லாஹு தஆலா அடியார்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பான். 3 மனிதர்களுடைய பாவங்களை இந்த திங்களிலும் இந்த வியாழனிலும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? ஷஹனா, ஒரு சகோதரன் மற்ற சகோதரனோடு கோபித்துக் கொண்டிருக்கிறான், கதைக்காமல் இருக்கின்றான், குரோதத்தோடு வாழ்கின்றான். இவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் என்றால், அவன் அவனிடத்திலே சென்று சலாம் சொல்லி குடும்ப உறவுகளை, அவன் சகோதரத்துவத்தை அவன் அங்கே ஆரம்பிக்காத வரை அல்லாஹு தஆலா அவனை மன்னிக்க மாட்டான். இன்றைய நாளில் அவனுக்காக சுவர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கவும் மாட்டான் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு எத்தனை நாட்களுக்கு கோபித்துக் கொண்டிருக்கலாம்? 3 நாளைக்கு மேலால் கோபித்துக் கொள்ளவே கூடாது. லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ் ஃபமன் மாத அலா ذلك دخل النار. 3 நாட்களுக்கு மேலால் ஒரு சகோதரன் மற்ற சகோதரனோடு கோபித்து பேசாமல் இருந்து அதே நிலையிலே அவன் வஃபாத் ஆகிவிட்டால் அவன் நரகம் நுழைகிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எதனை எங்களுக்கு வலியுறுத்துகிறது? சகோதரர்களே, எப்போதும் நீங்கள் இணைந்திருங்கள், பிரிந்து விடாதீர்கள், சகோதரர்களாக வாழுங்கள். லா தஹாசது. உங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை உண்டு பண்ணுகின்ற விடயங்கள் என்ன தெரியுமா? பொறாமை. பொறாமை பிரிவுகளை உண்டாக்கும். என்னை விட மற்றவன் நன்றாக வாழ்ந்தால் அவனை காணுகிற போது பொறாமை எழுகிறது, பொறாமை வருகிறது. அது யாரிடத்திலே இருந்து எங்களுக்கு பொறாமை வருகிறது என்று நமக்கு தெரியாது. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற அந்த பொறாமையிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயா. எம்மை பார்த்து பொறாமைப்படாதவர்கள் 2 பேர் மாத்திரம்தான். எங்களை பார்த்து பொறாமப்படாதவங்க யாரு? 2 பேர் தான். ஒன்று, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. வாழ்க்கை நாம் எந்த அளவுக்கு உயர்ந்து சென்றாலும், எவ்வளவு வளர்ச்சிகளை கண்டாலும், என்ற பிள்ளை நல்லா இருக்கட்டும், மாஷா அல்லாஹ், என்ற பிள்ளை இன்னும் வளரணும், இன்னும் வாழணும், இன்னும் பல பட்டங்களையும் பதவிகளையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் பெறணும். பெற்றோர்கள் உள்ளத்தால் நாவினால் வளர்ச்சி அடைகின்ற பிள்ளைகளை உள்ளத்தால் பாராட்டுவார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட மாட்டார்கள். இது முதலாவது. எங்களை பார்த்து பொறாமைப்படாத 2வது மனிதன் யார்? எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள். மாணவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு இன்னும் ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்களை காணுகிற போது, எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்களை பார்க்கிற போது, என்ன செய்றீங்க, எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்க போகல, நாங்க எங்களோட முன்னேற்றத்தை சொல்லுகிற போது, மாஷா அல்லாஹ், என்னிடத்துல படித்த மாணவன், என்னிடத்திலே படித்த பிள்ளை நன்றாக இருக்கிறான், சந்தோஷம் அடைவார்கள். மற்ற அனைவரும் பொறாமைப்படுவார்கள். இந்த உலகத்தில எல்லாருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா பொறாமை என்ற ஒன்றை வைத்திருக்கின்றான். அதனால குடும்ப உறவுகள் என்று பிரிந்து சமுதாயத்திற்கு மத்தியிலே சகோதரத்துவம் இல்லாமல் ஆகுவதற்கு முதலாவது வழி என்ன? பொறாமை. மற்றவனுக்கு கிடைத்திருக்கின்ற செல்வங்களை பார்த்து, செல்வாக்கை பார்த்து பொறாமை வருவது இயல்பு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹாசது. உனக்கு கிடைக்காத ஒன்று மற்றவனுக்கு கிடைத்து விட்டதே என்று அவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே. வலா தபாகது. அவனை பார்த்து நீ கோபப்படாதே என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறாமை வந்துட்டா அதுக்கு அடுத்தது கோபம் வரும். அவனை பார்க்கிற போது கோபம் வரும். விரோதத்தை உள்ளத்திலே அவன் சுமந்து கொண்டே இருப்பான். வலா தபாகது. மற்ற சகோதரனை பார்க்கிற போது நீ கோபப்படாதே. 3வது சொன்னாங்க, வலா ததாபரு. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை காணுகிற போது முகத்தை திருப்பி கொள்ளாதேன்னு சொன்னாங்க. முகத்துக்கு முகம் நேராக பாருங்க. ஒரு முஸ்லிமை கண்டா நாங்க 3 அமல்களை செய்யணும். முதலாவது சிரிப்பு. ஒரு முஸ்லிமை காணுகிற போது ஒரு இஸ்மாயில், ஒரு புன் சிரிப்பு. இந்த புன் சிரிப்பு கூட சதகா, தபஸ்ஸும். புன் சிரிப்பு ஒரு சதகா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது அமல்
ஒரு முஸ்லிமை கண்டவுடன் சிரித்ததற்கு பிறகு சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் முதலாக சலாம் சொல்லுகின்றாரோ அவர் சொல்றதுக்கு முன்னால நாம் முந்திக் கொள்ளணும் என்ற போட்டியில யார் ஒருவர் முதலாவது சலாம் சொல்லுவதிலே முந்திக் கொண்டாரோ அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பெருமையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவு, ஒரு கடுகளவு, ஒரு துளியளவு பெருமை இருக்கிறதோ பெருமையோடு வாழ்கின்ற மனித உள்ளம் சொர்க்கம் நுழைய மாட்டாது என்று சொன்னாங்க. பெருமை சுவர்க்கத்திற்குள் அவனை நுழைவிக்காது, அனுமதிக்காது. பெருமை நரகத்திலே அவனை தள்ளிவிடும். ஆக ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை காணுகிற போது முதலாவது சிரிக்கணும், இரண்டாவது சலாம் சொல்லணும், மூன்றாவது என்ன அமல், கை கொடுத்து முசாபஹா செய்ய வேண்டும். இந்த மூன்று அமல்களை செய்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு சகோதரர்கள் ஒருவரை கண்டு ஒருவர் முசாபஹா செய்கிற போது இருவருடைய கைகளும் ஒன்றிலிருந்து பிரிவதற்கு முன்னால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மார்க்கெட்ல, ஒரு ரோட்ல, ஒரு மஸ்ஜிதுல, எங்கேயாவது ஒரு முஸ்லிமை காணுகிற போது இந்த மூன்று அமல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். தபஸ்ஸும், அவரை பார்த்து புன்முறுவலோடு சிரிப்பது, முகம் கொடுப்பது. இரண்டாவது சலாம் சொல்லுவது. மூன்றாவது கை கொடுத்து முசாபஹா செய்வது. இந்த மூன்று அமல்களையும் நாங்கள் செய்கிற போது அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான், எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தையும் அல்லாஹ் வலுப்பெற செய்வான், எங்களுக்கு மத்தியிலே குரோதம் வராது, கோபம் வராது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை காணுகிற போது முகத்துக்கு முகம் அவரை நேருக்காக அவனை பாருங்கள், வலா ததாபரு, அவனை கண்டுட்டு அப்படியே முகத்தை திருப்பி கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்தை திருப்பி கொள்வது இருக்கிறது, அது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற அடுத்த முக்கியமான அம்சம் தான் அமல் தான் சில்மன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ துண்டிக்கிறாங்களோ நீங்க அவனோட சேர்ந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அவனோட சேர்ந்து தான் வாழ்றேன், ஆனா அவன் என்னோட சேர்ந்து வாழ்றான் இல்ல. அவனோட வீட்டுக்கு நான் போறேன், அவன் எனக்காக கதவை திறக்கிறான் இல்ல. எவ்வளவு காலம் நான் அவனோடு சேர்ந்து வாழ்வது, எவ்வளவு காலம் நான் அவனை மன்னிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அவனை மன்னித்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எங்களுடைய உறவினர்கள், அயல் வீட்டுக்காரர்கள், எங்களோடு ஒன்றாக தொழில் செய்யக்கூடியவர்கள், எங்கள் நண்பர்கள் எங்களோடு கோபித்துக் கொண்டு எங்களை துண்டித்து வாழ்கிறார்களா? நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். முதலாவது நான் சலாம் சொல்லுவேன், பதில் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், பதில் சொல்லவில்லை என்றால் அது என்னை அந்த குற்றம் சாராது. அல்லாஹு தஆலா என்னை மன்னிப்பான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நான் அவரை சேர்ந்து வாழ்கிறேன், அவர் என்னை துண்டித்து வாழ்கிறான், என் முகத்தை கூட பார்க்கிறான் இல்லை, நான் சலாம் சொன்னால் பதில் கூட சொல்கிறான் இல்லை, வீட்டு கதவை தட்டினால் கதவை கூட திறக்கிறான் இல்லை. நான் எவ்வளவு காலம் இப்படியாக அவனிடத்திலே செல்லுவது? காலமெல்லாம் சென்று கொண்டிரு, காலமெல்லாம் அவனை நீ மன்னி, அல்லாஹ் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்கான அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில ஒரு ஈகோ பிரச்சனை வந்திருக்கிறது. நீயா நானா? நான் என்ன செஞ்சேன்? நான் ஏன் ஓண்ட வீட்டு வாசலுக்கு வரணும்? ஓண்ட பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு நீ எனக்கு காட்டு தரல, நான் எப்படி தாரது? நீ எனக்கு தர இல்லை, நானும் தர மாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஅதி ஹரமக், உனக்கு யாரெல்லாம் தரலையோ நீ அவங்களுக்கு கொடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநியாயம் செய்தாங்களே அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் இன்றைய காலத்துல பிராக்டிகலா யோசிக்கின்ற போது சாத்தியப்படுமா, நடக்குமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் ஈமானை சுமந்த மூமீன்களுக்கு இவைகள் ஒன்றும் சுமைகள் அல்ல, இவைகள் ஒன்றும் கஷ்டமான காரியங்கள் அல்ல.
அவர் தன்னை அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அமல்களை அவர் நிச்சயமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களாக வாழ்கிற போதுதான் இந்த உலக வாழ்வு எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். எங்களுக்கோ எங்களுடைய வீட்டுக்கோ எங்களுடைய சொத்துக்களுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து விட்டால், எங்கட வீட்டுக்குள்ள ஒரு கள்ளம் வந்துட்டான், அல்லது எங்கட வீட்டுக்கோ எங்களோட சொத்துக்களுக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். தூரத்துல இருந்து எங்கட குடும்ப உறவினர்கள் வந்து சேர்றதுக்கு இடையில எல்லாமே அழிஞ்சு முடிஞ்சிடும். எங்களுக்கு ஆபத்துக்கு கை கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள். அயல் வீட்டுக்காரர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நன்முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவர்களோட சிரித்து பழகுங்கள், அவர்களோட நல்லுறவை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆபத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத உன்னதமான ஜன்னத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்குமாக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த ஜன்னத்தை நாம் அடைந்து கொள்வதற்கான வழியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். நபிகளார் அவர்கள் எப்போதுமே கட்டளையிடக்கூடிய தளபதியாக மாத்திரம் வாழ்ந்தது கிடையாது. தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிகளோடு எப்படி வாழ்ந்தார்கள், தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படியான நல்லுறவை வைத்துக் கொண்டிருந்தார்கள், தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள், தன்னுடைய ஊரிலே வாழுகின்ற மக்கள், தன்னுடைய தந்தையினுடைய உறவினர்களோடு, தன்னுடைய தாயினுடைய சொந்தங்களோடு, தன் மனைவியினுடைய உறவினர்களோடு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதனால் அல்லாஹு தஆலா இரண்டு விதமான நன்மைகளை அவருக்கு கொடுக்கின்றான். ஒன்று, வாழ்க்கையில பரக்கத் ஏற்படும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லாங் லைஃப், நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு விரும்புறீங்களா? முதலாவது. இரண்டாவது கேட்டாங்க, வாழ்க்கையில வறுமை வரக்கூடாது, உழைக்கிற சம்பாதிக்கிற பணத்துல அல்லாஹ் பரக்கத்தை தரணும், நிம்மதியா வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? ஒன்று, நீண்ட காலம் வாழணும். இரண்டாவது, பரக்கத்தான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. இந்த இரண்டும் தேவை என்றால் உன் குடும்பத்தவர்களோடு நீ சேர்ந்து வாழ். அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டு பண்ணி விடாதே. அல்லாஹ் நீண்ட காலம் வாழ வைப்பான். உங்களோட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் வியாபாரத்திலும் பரக்கத்தை உண்டாக்குவான் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உன்னதமான சுவனத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் இப்படியான சிற்சில அமல்களையாவது, எம்மால் முடிந்த அமல்களையாவது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களை போல இரண்டு கால்களும் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். பக்கம் பக்கமாக ஜுசுக்களாக ஓதி ஓதி குர்ஆனை ஓதி தொழுகின்ற மக்களாக நாம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்து துஆ கேட்கிற போது எங்களுடைய கண்களால் பாவங்களை நினைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் எங்களுடைய கண்களால் ஒரு துளி கூட வடியதில்லை. காலை மாலை zikr செய்கின்ற நேரத்திலும் குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான பல பலகீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த உன்னதமான சுவனப்பேற்றை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், மலையளவு நன்மைகளை கிடைக்கும் என்று எங்களுக்கு நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்களே, இந்த அமல்களை செய்தாலே போதும். உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு பகைவர்கள் வரமாட்டார்கள், குரோதங்கள் பொறாமைகள் எங்களுக்கு மத்தியிலே பகைமை வளர மாட்டார். சகோதரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்படியாக நல்லுறவோடு வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு சுகம் இல்லாம நாங்க படுத்தாலும் எத்தனை பேர் எங்களுக்காக துஆ செய்ய போறாங்க. எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள், எங்கட பெற்றோர்கள் எங்களுக்காக துஆ செய்வதை போல யாரோ ஒருவர் எங்களுக்காக துஆ செய்கின்ற நல்ல உள்ளங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு சாட்டி வைப்பான். மரணித்தால் கூட எங்களுடைய ஜனாசாவுடைய சஃப்களை அல்லாஹ் அதிகமாக்குவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு ஜனாசாவுக்கு பின்னால் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காத 50 மக்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்களோ,
இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரு ஜனாசாவுக்கு பின்னால் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காத 100 மனிதர்கள் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டால் அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவன் சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிறான் என்று சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணத்தை சம்பாதித்ததை போல, செல்வத்தையும் செல்வாக்கையும் சம்பாதித்ததை போல மக்களை சம்பாதிக்க வேண்டும். நல்ல உள்ளங்களை நமக்காக துஆ செய்கின்ற நல்ல மக்களை சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக எம்மை நேசிக்கக்கூடிய மக்களை நாம் உருவாக்க வேண்டும். உலக ஆதாயங்களை நோக்காக கொண்டு நேசிக்க கூடாது. அவனுடைய பணத்துக்காக, ஏதாவது அற்ப சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உயிருக்குயிராக நேசித்தார்கள். ஒரு நாள் மஸ்ஜிதில் தொழுதுட்டு வெளியே வரும்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ், முஆதே என்று ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை அழைத்தார்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, நபியே நாயகமே இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். வல்லாஹி இன்னி லா உஹிப்புக், அல்லாஹ் மீது சத்தியமாக முஆத், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரஹ்மத்துடைய நபியுடைய நேசத்தை பாருங்கள். தன்னுடைய அன்பை, தன்னுடைய மஹப்பத்தை, தன்னுடைய விருப்பத்தை தன் தோழருக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்காகவே நான் உங்களை விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன். ஒரு துஆவை சொல்லி தருகிறேன், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வாருங்கள். அந்த துஆ தான் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துஆவை தன்னுடைய தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக நாம் நேசம் கொண்டால் நாளை மறுமை நாளில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி லா தில்ல இல்லா தில்லு, 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அரவணைத்துக் கொள்ளுவான். 7 மனிதர்கள். அதில் ரஜுலானி தஹாப்பானி ஃபில்லாஹ், 2 சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசம் கொண்டார்களே, அல்லாஹ்வுக்காக விரும்பினார்களே, அந்த 2 சகோதரர்களுக்கும் அந்த 2 நண்பர்களுக்கும் அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு பாக்கியம்தான் கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். மௌத்து வரைக்கும் அந்த கலிமாவோடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? 5 கால தொழுகைகளை பேணுதலாக தொழ வேண்டும். யார் ஒருவர் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகின்றாரோ அவர் ஈமானோடு வாழ்கிறார் என்பதற்கு அடையாளம். இரண்டாவது, பரிசுத்தமான அல் குர்ஆனுடைய சில பக்கங்களையாவது நாங்கள் ஓத வேண்டும். ஓத முடியவில்லை என்றால் தெரிந்த சூறாக்களையாவது அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கிராமப்புற அரபி நபிகள் இடத்திலே வந்து சொன்னார், நபியே நாயகமே, நான் ஒரு கிராமப்புற அரபியாக இருக்கின்றேன், நான் விவசாயம் செய்கின்றேன், எனக்கு பெருசா குர்ஆன் ஓத தெரியாது, எழுத்தறிவில்லாத ஒருவராக இருக்கிறேன், எனக்கு தெரிந்ததெல்லாம் அல்ஹம்து சூராவும் குல் ஹுவல்லாஹு அஹது மாத்திரம்தான். என்னுடைய தொழுகையில் இந்த 2ஐ மாத்திரமே நான் ஓதி வருகின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹதைத்தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரகாத்திலும் நான் ஓதுகின்றேன். நான் விவசாயத்துக்கு சென்றால் அங்கும் இந்த சூறாக்களையே என்னுடைய வாயினால் மனனமிட்டு நான் முணுமுணுத்து ஓதிக்கொண்டே இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா தஅதிலு மின் சுலுஸில் குர்ஆன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன லேசான சூறான்னு நினைச்சீங்களா? அந்த கிராமப்புற அரபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், குர்ஆனில் இருக்கின்ற 114 சூறாக்களில் குல் ஹுவல்லாஹு அஹத் இதை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? யார் ஒருவர் ஒரு தடவை ஓதுகின்றாரோ 10 ஜுஸ்கள், இன்னஹா தஅதிலு மின் சுலுஸில் குர்ஆன், குர்ஆன்ல 1/3 பகுதி 30 ஜுஸ்கள் என்றால் ஒரு பகுதி,
10 ஜுசுக்கள் ஓதிய நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 தடவைகள் ஓதினால் 20 ஜுசுக்கள் ஓதிய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். 3 தடவைகள் ஓதினால் 30 ஜுசுக்களை ஓதிய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார்கள். படுக்க போறதுக்கு முன்னால, தூங்குறதுக்கு முன்னால குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை ஓதிட்டீங்கன்னா அல் குர்ஆன் முழுவதையும் ஓதி தமாம் செய்து விட்டு நீங்க தூக்கத்துக்கு போறீங்க என்று சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல்லாஹி இன்னி லா அஸீதன்ன, நபியே அல்லாஹ்வின் சத்தியமாக இது ஒன்றும் எனக்கு போதும், இதுக்கு மேல நான் எந்த ஒன்றையும் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், இதே நான் ஓதிக்கொண்டிருப்பேன் என்று சந்தோஷத்தோடு தன்னுடைய விவசாயத்தை நோக்கி சென்றார்கள் அந்த கிராமத்து புற அரபி. குர்ஆன் என்பது அல்லாஹ் எங்களோடு பேசுகின்றான். நாம் அல்லாஹோடு பேச வேண்டும் என்றால் தொழுகையிலே தக்பீர் கட்டினால் நாம் அல்லாஹோடு பேசுகின்றோம். அல்லாஹ் எம்மோடு பேச வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். நாளாந்தம் ஓதுவோம், வாழ்க்கையில பரக்கத்தை காணலாம், உள்ளத்தில் பிரகாசத்தை காணலாம், நோய்களுக்கு நிவாரணத்தை மருந்தை அதன் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளலாம். மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தையும் ஆஃபியத்தையும் ஈமானையும் ஹெல்த்தையும் அல்லாஹ் தருவான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் கெட்ட எண்ணங்களை மறந்து எங்களுடைய உறவுகளை நாம் சேர்ந்து வாழ்வதற்கு இந்த சகோதரத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கை நாம் ஒரு அணிகலனாக உறுதியாக்கி கொள்ளுகின்ற போது நிச்சயமாக சத்தியமாக துனியாவுடைய வாழ்வு எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக அமையும். மஹ்ஷருடைய நீண்ட நெடிய முடிவே இல்லாத அந்த மஹ்ஷருடைய வாழ்வும் ஆஹிராவுடைய வாழ்வும் எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக அமையும். எங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிற அந்த உன்னத சுவனபாக்கியத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு இந்த உலக வாழ்வை ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்தி கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய முழுமையான தீனுல் இஸ்லாத்திற்குள் வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த நல்லவர்களுக்கு நன்மக்களுக்கு அல்ல சவாபுகளை பூர்ணமாக கொடுத்தல்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து நீண்ட ஹயாத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.